Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 1 relations and functions. அதுல exercise number 1.2 ஓட introduction. எதுக்காக வந்து exercise நம்ம introduction கொடுக்கணும் அப்படின்னா relation அப்படிங்கிறது வேற and function அப்படிங்கிறது வேற வேற அப்படின்றதுக்காக தான். relation அப்படிங்கிறதுல என்ன பார்த்திருந்தோம்னா ஒரு 3 types பார்த்திருந்தோம். that is reflexive, symmetric and transitive. 3 விஷயம் பார்த்திருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து function அப்படிங்கிற விஷயத்துல functionல இருக்கிற types என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்தா இன்னொரு அவுட்புட், அதாவது ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுக்கிறது தான் என்னது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸ் பிளஸ் ஃபைவ்ங்கிறது ஒரு நான் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நன் அதர் தேன் ஒய். சரியா? அப்போ இது நம்ம எதா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது கிராஃப் அப்படின்றது செக் பண்ணியிருப்போம். ஸோ கிராஃபாக நம்ம இது செக் பண்ணும்போது கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்புறம் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் நான் எக்ஸுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒரு வேல்யூவில் 2 அப்படின்ற இடத்துல கொடுப்பேன். அதே வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டே போகிறேன் அப்படின்னா அங்கே ஒய் அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே கான்டாக்ட் ஆகும். அப்போ இது என்ன மீட் ஆகுது அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் மீட் ஆகி ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அப்போ இந்த பாயிண்ட் தான் என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து எல்லாத்தையும் நம்ம சின்ன வயசு கிளாஸ்லேருந்து பார்த்துருப்போம். ஸோ அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லியிருப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ எக்ஸுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ நம்ம பாலினாமியல்ஸில் பார்த்துருப்போம். அதாவது பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏதோ சம் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ பி ஆஃப் ஒன்னு என்ன பண்ணியிருப்போம், எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதே தான் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 5 தட் இஸ் 6. அப்போ எஃப் ஆஃப் 1 கொடுத்தா எனக்கு 6 கிடைக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் ஒய். அப்போ எக்ஸுக்கு 1 அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 6 வருது. அப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு 6. அதே தான் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு 2 கொடுக்குறேன் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 7 வந்திருக்கும். அதாவது எஃப் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா 2 + 5 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ இது இப்படி தான் நம்ம அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுது. அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன? ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபங்க்ஷனில் இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது நம்ம இது ஒரு ரிலேஷனா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பார்த்தோம்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் டிரான்சிட்டிவ், இது 3 பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் கன்ஃபார்மாக இருக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரே விஷயம் தான். அதாவது டொமைன் அப்படின்னு எடுக்கும்போது அந்த டொமைன் வில் நாட் பி ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது டொமைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டொமைன்னா என்ன, நம்ம ஆல்ரெடி கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் பார்க்கும்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன பார்த்துருப்போம்? இது ஆப்சிஸா, இது ஆர்டினேட், இப்படி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆப்சிஸா அண்ட் ஆர்டினேட்டு நம்ம இந்த விஷயத்த பார்க்கும்போது ஆப்சிஸானா என்னது? நமக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆப்சிஸான்னு பார்த்துருப்போம். இங்கே எக்ஸுன்றது என்ன? ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம நடத்த போகிறதுக்கு எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். அப்போ இந்த எக்ஸ் இந்த இடத்துல என்னவா வந்து ஆப்சிஸா என்னவா ஒர்க் பண்ணுது அப்படின்னா டொமைனாக ஒர்க் பண்ணுது. அப்போ ஒய் என்னது அப்படின்னா நம்ம ஆர்டினேட் என்ன சொல்லியிருப்போம்? கோஆர்டினேட் சொல்லியிருப்போம். இங்கே டொமைன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? அப்படி இல்லையா, இது வந்து எக்ஸ்ன்றத நம்பரா இல்லாம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒய் என்னவா இருக்கும் அப்படின்னா இமேஜா இருக்கும். சரியா? இது ஆப்ஜெக்ட்னா அது இமேஜ். சரி, டொமைன் அப்படின்னு எடுக்கும்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம ஒரு வென் டயக்ராம் மாதிரி வச்சு இந்த ஓவல் அப்படின்ற ஒரு ஷேப்புக்குள்ள கொண்டு வருவோம். சரியா? இந்த ஃபங்க்ஷன்னால என்னது? இந்த ஓவல் ஷேப் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஓவல் ஷேப்ல நான் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். எது? எக்ஸ்ன்றதுக்கு. இதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஒய்க்கு 1 கொடுக்கும்போது என்ன கிடைச்சது? 6 கிடைச்சது. 2 கொடுக்கும்போது நமக்கு 7 கிடைக்குது. அப்போ 3 கொடுத்துருந்தா எனக்கு 8 கிடைச்சிருக்கு. அப்படின்னும் போது எக்ஸுக்கு ஒரு ஒய் அப்படிங்கிற பேராமீட்டர் எனக்கு கிடைக்குது. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு. சரியா? இந்த ஒரு ஆப்ஜெக்ட் 3னா அதுக்கு ஒரு இமேஜ் வந்து 8ன்னு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு இப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுதான் என்னது? ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ்ன்னு பார்க்குறோம். இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ்ல இப்போ இது டொமைன் வச்சுக்கோங்களேன். எக்ஸ் என்ன சொன்னேன்? டொமைன் சொன்னேன். இது கோடொமைன். இந்த கோடொமைன் அண்ட் டொமைன் எழுதும்போது இன்கேஸ் இந்த இதுவும் டொமைனை வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒய் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வர ஆன்சரும் நேச்சுரல் நம்பர்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றது இது
2 கொடுத்தோம்னா 7 வருது. ஸோ ஒரு ஒரு இமேஜ் ஒரு டொமைனுக்கு அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இமேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா 1, 2, 1 ஃபங்க்ஷன். இப்போ இது ஃபுல்லாவே நான் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எது? இந்த எக்ஸும் ஒரு நேச்சுரல் நம்பரோட செட்டு, இது ஒய்யும் ஒரு நேச்சுரல் நம்பரோட செட் அப்படின்னா, இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய ஓவல் போட்டுக்கிறேன். இங்க ஒரு பெரிய ஒய்க்கு ஒரு பெரிய ஓவல் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்க போகுது. இங்க என்ன இருக்க போகுது? 1, 2, 3, 4, 5, 6, 7 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்க போகுது. இப்போ எனக்கு எக்ஸுக்கு ஒய்க்கு அப்படின்னு நான் வேல்யூஸ் செக் பண்ணும்போது எக்ஸுக்கு 1 கொடுத்தேன். 1 கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சது? 1 + 5 is 6 அப்படின்ற ஒரு வேல்யூ எனக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் 2 கொடுத்தேன். 2 + 5 is 7 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சது. 1 to 1. அப்போ 3க்கு அடுத்தது நான் கொடுக்கும்போது இங்க எனக்கு 8ன்ற ஒரு வேல்யூ கிடைச்சது. ஸோ இங்க எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. மீந்து போனதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா இன்னொரு வேல்யூ கிடைக்குது. இங்க 4 கொடுத்தா எனக்கு கிடைக்குது. அப்போ டொமைனுக்கு ஒரு கோடொமைன் இருக்கு. அப்போ இங்க இந்த கோடொமைனை வச்சு நம்ம ஆப்சிஸா அதாவது டொமைன் இங்க எழுதும்போது டொமைன் அதாவது ஆப்சிஸாவை பத்தி எழுதும்போது டொமைன் என்னவா இருக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப்படின்னு போகுது. ஸோ கோடொமைன் கோடொமைன் எடுத்து எழுதும்போது அது எப்படி இருக்கு நமக்கு? அதுவும் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா டு போயிட்டே இருக்கு. ஆனா இந்த கோடொமைனுக்கு டொமைனை வச்சு நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும்போது ரேஞ்சுன்னு ஒன்று நமக்கு கிரியேட் ஆகும். அதாவது ரேஞ்ச் என்னது? எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது இந்த 1 கொடுத்தா இவ்வளோ கொடுக்குறேன். நான் வந்து 5 கொடுத்தேன்னா இன்னும் 5 + 5 is 10. ஸோ ரேஞ்ச் அப்படின்னு எழுதும்போது அதுதான் இங்கே என்ன இருக்கு? கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம எழுதுறோம். ஸோ 1 கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சது? 6 கிடைச்சது. 2 கொடுக்கும்போது 7 கிடைச்சது. 3 கொடுக்கும்போது 8 கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது so on up to. அப்போ இங்க இருக்கிற முதல்ல 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது குறையுது எனக்கு. அப்போ வந்து நான் n கொடுக்குறேன் அப்படின்னா n + 5 எனக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இங்க எனக்கு 1, 2, 3 எல்லாம் இங்க மீந்து போச்சு. அப்போ இங்க இருக்கிற செட்டை விட மீதி இருக்கிறதா எனக்கு கிடைச்சிருக்கும் நம்பர்ஸா. அப்போ எப்படி சொல்லலாம் நம்ம? ரேஞ்ச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கோடொமைன். எதுக்கு? 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு. 1 to 1 இன்ஜெக்டிவ். அதாவது நம்ம இன்ஜெக்ஷன் போடுற ஒரு ப்ராசஸே வச்சுப்போமே. இன்ஜெக்ஷன் குத்துறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு இன்ஜெக்ஷன் எங்க குத்துறோமோ அங்கதானே நம்ம வந்து மருந்தும் இறங்கும். ஸோ குத்துறது வந்து கையில குத்திட்டு மருந்து மண்டையில ஏறுதா? இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இன்ஜெக்டிவ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் 1 to 1. இப்போ புரியுதா? 1 to 1 என்ன? ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூ, ஒரு இமேஜ், ஒரு இது ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இமேஜ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை செக் பண்ணுவோம்னா இன்ஜெக்டிவ்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறோங்க அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது? எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா வர வேல்யூ என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இதுதான் நம்ம செக் பண்ண போறோம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இப்படி வர சான்ஸும் இருக்கு. இப்படி வரந்தா தென் என்னது? எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். சரியா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வந்துச்சு. இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துச்சுன்னா இன்ஜெக்டிவ். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு வந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் இன்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இதையும் தாண்டி இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ன்ற இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நான் வந்து ஃபங்க்ஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்டீஜர் டு எனக்கு இன்டீஜர் வேல்யூஸ் கிடைக்கணும். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ கொடுக்கறது பேர் என்ன? டொமைன். இந்த ரெண்டாவது நம்ம கிடைக்கிற வேல்யூ பேர் என்னது? கோடொமைன் அப்படின்றது. அதாவது இது ரெண்டுத்தையும் செக் பண்ணும்போது ரேஞ்ச் அப்படின்றது கோடொமைனோ ரேஞ்சோ ரேஞ்ச் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரேஞ்சை வச்சு கோடொமைனை செக் பண்ணிட்டு ஆமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ண போறோம். சரியா? இப்போ இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்றேன்? இங்க வந்து ஒரு மேப் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இன்னொன்னு இமேஜ் ரெடி பண்றேன். சரியா? இந்த ஆப்ஜெக்ட்ல நான் என்ன பண்றேன்? -1 +1 -2 +2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் நான் கொடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ். சரியா? இது ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் தானே ஒய். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நான் -1 கொடுக்குறேன் அப்படின்னா -1 ஸ்கொயர் இஸ் 1.
சரியா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நான் +1 கொடுக்குறனால எனக்கு ஆன்சர் என்ன? 1. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நான் -2 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன? +4 தான் வரும். எஃப் ஆஃப் 2 கொடுக்கும்போதும் எனக்கு +4 தான் வரும். அப்போ இங்கே என்னென்ன வேல்யூஸ் எனக்கு கிடைக்குது? 1, 4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்கே இருக்க 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு இன்டீஜர்ஸில் எல்லாமே இருக்கும். 0, 1, 2, 3, 4 எல்லாமே இருக்குன்னா நான் இங்கேருந்து எழுதுறது எல்லாமே என்னது? வர வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கிறேன். 2, 3, 4, 5, 6ன்னு போகுது. எனக்கு -1 கொடுத்தாலும் 1 கிடைக்குது. +1 கொடுத்தாலும் எனக்கு 1 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி -2 கொடுத்தாலும் எனக்கு 4 தான் வருது. அதே மாதிரி எனக்கு +2 கொடுத்தாலும் என்னது? 4 தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது 1 to 1 ஆனா இல்ல. இங்க 1த்துக்கு மேல வந்ததுனாலே மெனி. அப்போ இங்க 1த்துக்கு மேல நமக்கு செட் ஆகுது. இங்க மெனி to 1 ஃபங்க்ஷனும் இருக்கு. மெனி to நிறைய இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன்ல போய் முடியுது. அதாவது ஒரு ஆன்சர்ல வந்து முடியுது. அப்போ இது பேர் என்னன்னா மெனி to 1. இந்த மாதிரி வந்ததுன்னா இது 1 to 1ல இருக்காது. இப்போ செக் பண்ணி பாருங்களேன். இப்போ f of x equal to f of yன்னு பார்த்தோம். இப்போ f of x வந்து இது இருக்கு. ஓகேவா? இங்க f of yன்னு நான் இங்க ஒரு விஷயம் கொடுக்குறேன். அப்போ ரெண்டு வேல்யூக்கும் செக் பண்ணும்போது f of -1 is equal to எல்லாத்துக்கும் ஈக்குவல் என்ன வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா f of 1 is equal to f of -1 கரெக்டா? ஆனா இது ஈக்குவலா இருக்குன்றதுக்காக வந்த ஆன்சர் இது x இது y இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கும்போது இங்க x அதாவது x கொடுத்தா நமக்கு y கிடைச்சது. y ஆன்சர் ஈக்குவல். இப்போ x என்ன இருக்கு நமக்கு? -1 ஈக்குவல் டு +1 ரெண்டு ஈக்குவலா? இல்ல. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி இப்போ மைனஸ் f of -2 அப்படின்னு கொடுத்ததுக்கும் f of +2ன்னு கொடுத்ததுக்கும் எனக்கு சேம் ஆன்சர் தான் வருது. ஆனா இதை நான் எக்ஸா வச்சுக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு ஒய்யா வந்து +2 கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் ஆனா -2 +2 நாட் ஈக்குவல். இப்படி வந்ததுன்னா தட் இஸ் நாட் இன்ஜெக்டிவ். 1 to 1 வந்துச்சுன்னா ஒரு வேல்யூக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அந்த மாதிரி டொமைன் என்ன ஆகக்கூடாது? ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது அப்படின்ற விஷயமும் பார்த்தோம். டொமைன் will not be repeated அப்படின்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும்போது நம்ம எழுதுறது வந்து இப்போ a அப்படிங்கிறது 1, 2, 3, 4 அப்படின்ட்டு இருக்கு. சரியா? அண்ட் b அப்படின்னு எழுதும்போது இதுல 2, 3 இந்த மாதிரி எழுதும்போது நம்ம இதுடைய a cross b அப்படி எழுதணும்னா என்ன இருந்திருக்கும் நமக்கு a cross bக்கு 1, 2, 1, 3, 2, 2, 2, 3, 3, 2, 3, 3, 3, அதாவது 4, 2, 4, 3 இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் 1க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு வேல்யூ நம்ம எடுக்கிறதுக்கு சான்ஸே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்றது தான் என்னது இந்த ஃபங்க்ஷன். இப்போ இதுல எழுதிருந்தோம்னா 1, 2 சரியா? அடுத்தது 2, 3 சரி. அடுத்தது 3, 2 இப்படின்னு எடுக்கிறேன். அடுத்தது 4, 3 இந்த மாதிரி மட்டும் எனக்கு வந்ததுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா இங்க டொமைன் எல்லாத்துலயும் 1 டைம் தான் வந்திருக்கு. இதுவே 1, 2 அண்ட் 1, 3 டொமைன் என்னாச்சு? ரிப்பீட்டேஷன் ஆயிடுச்சு. அப்போ இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேவா? டொமைன் ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது முக்கியமான விஷயம். அண்ட் இதுல இன்னொன்னு என்னது? ரேஞ்ச் அப்படின்றது பார்க்கணும். சரியா? ரேஞ்ச் வந்து இங்க சொன்ன மாதிரி ரேஞ்ச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னது? கோடொமைன். கோடொமைன்றது இந்த வேல்யூ. இது டொமைன். இந்த டொமைனை வச்சு கோடொமைனுக்கு வர ஆன்சரை வச்சு செக் பண்ணும்போது இங்க இதை வச்சு செக் பண்ணும்போது எனக்கு இந்த மீதி விட்டு போனதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க வர வேல்யூ 1த்துக்கு 1 இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன் இன்ஜெக்டிவ். இது மெனி to 1 அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னது? சர்ஜெக்டிவ். சர்ஜெக்டிவ்ன்றது பார்க்கறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது நம்ம இங்க கொடுக்குறோம் இல்லையா? இந்த ஒரு ஓவல் அண்ட் இந்த ஒரு ஓவல் அப்படி கொடுக்கும்போது இதுல கொடுத்துருக்க இந்த ஓவல் என்ன ஆகுதுன்னா இந்த ஓவலும் வந்து நமக்கு ஈக்குவலா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். எதுக்குமே இங்க மிச்சமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் இங்க 1, 2, 3 அப்படியே இங்க வந்து A, B, C இருக்கு அப்படின்னா இந்த 1 அப்படின்றதுக்கு நான் A மேப் பண்றேன் அப்படின்னா 2ங்கிறதுக்கு நான் C மேப் பண்றேன் அப்படின்னா 3ங்கிறதுக்கு நான் B மேப் பண்றேன் அப்படின்னா அவ்வளவுதான். இதுக்கு எல்லாத்தையுமே கிடைச்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவா நான் இந்த 1 தூக்கி B ல மேப் பண்ணா கூட அதுக்கு அது 1 to 1 வராது. அதே மாதிரி on to அப்படின்னு சொல்லுது. சப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா on to அப்படின்றது சொல்றது. ஸோ இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க எவ்வளவு வந்து டொமைன் இருக்கோ அதே மாதிரி இங்க வர ரேஞ்சும் என்னது? கோடொமைன் அப்படின்னு செக் பண்ணும்போது ரேஞ்சை செக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ 1, A, 2, B, 3, 2, C, 3, Bன்னு எழுதணும்னா கோடொமைன்ல எத்தனை இருக்கு? 1, 2, 3 எலிமெண்ட் இருக்கு.
ரேஞ்ச் எழுதும்போது எப்படி இருக்குன்னு செக். இப்போ டொமைன் ஈக்குவல் டு எழுதும்போது என்ன இருக்கு, 1 2 3 அப்படின்னு இருக்கு. அடுத்தது கோடொமைன் அப்படின்னு எழுதும்போது அங்கே என்ன இருக்கு, ஏ கமா பி கமா சின்னு இருக்கு. அண்ட் ரேஞ்ச் ரேஞ்ச் எழுதும்போது எப்படி எழுதும், கார்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும். ஸோ 1க்கு ஏ கொடுத்துருக்கு, அந்த மேப்பிங்கை வச்சு எழுதுறது. 1க்கு ஏ இருக்கு, அப்புறம் 2க்கு பி இருக்கு, 2 கமா பி இருக்கு, 3 கமா சி இருக்கு. ஸோ இது வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு ரேஞ்ச் வச்சு எழுதலாம். அப்போ கோடொமைன்ல எத்தனை வேல்யூஸ், 1 2 3 இருக்கு, ரேஞ்சில் 1 2 3 இருக்கு. ஸோ கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச். சரியா, ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆன் டூ. சரியா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஓவல் நம்ம எடுத்து செக் பண்ணும்போது 1 2 3 4 இங்க ஏ பி சி டி இ எஃப்னு போயிட்டே இருக்கு. ஸோ நான் 1க்கு பியை செட் பண்றேன், 2க்கு டி செட் பண்றேன், அப்புறம் 3க்கு இ செட் பண்றேன், 4க்கு ஏ செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எஃப்ன்ற விஷயமும் சின்ற விஷயமும் இங்கே அப்படியே நின்று போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது 1 to 1 மட்டும்தான் இருக்குமே தவிர நாட் ஆன் டூ. அதுவே வந்து இங்கே 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டின்ற வரைக்கும் 4 வேல்யூ தான் இங்கே, மிச்சமே இல்லை அப்படின்னா நோ லெஃப்ட் ஓவர் இன் கோடொமைன். கோடொமைன்ல இருக்க வேல்யூஸ் லெஃப்ட் ஓவரா இல்லை அப்படின்னா அது சப்ஜெக்டிவ், தட் இஸ் ஆன் டூ. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் ஆக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த சம்மா இருந்தாலும் இந்த மேப்பிங்கை ஒரு வாட்டி அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் மேப்பிங் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரியா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன பார்த்துருந்தோம், இன்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் பார்த்தோம். ஸோ பைஜெக்டிவ் அப்படிங்கிறது இன்னொரு மேட்டர், அவ்வளோதான். ஸோ பைஜெக்டிவ்னா என்னன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, 1 to 1 அண்ட் ஆன் டூ இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுனாலே என்னது நமக்கு, தட் இஸ் பைஜெக்டிவ். 1 to 1 என்ன சொல்லியிருந்தேன், ஒரு இந்த மாதிரி இமேஜ் இருக்கு, இங்க ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் சொல்லும்போது 1 2 3 4 இருக்குன்னா இங்க ABCD இருக்கு அப்படின்னா இப்போ 1க்கு நான் ஏ வந்து மேப் பண்ணியிருக்கேன், இங்க 2க்கு நான் வந்து பியை மேப் பண்ணியிருக்கேன், 3க்கு சியை மேப் பண்ணியிருக்கேன், டிக்கு 4 மேப் பண்ணியிருக்கேன். இங்க செக் பண்ணும்போது கோடொமைனும் 4 தான் இருக்கு, ரேஞ்சும் 4 தான் வருமா. ஸோ ஆன் டூ வந்துருச்சா. 1 to 1 என்ன, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இங்க ஒரு இமேஜ் இருக்கணும்னு பார்த்தோம். 1த்துக்கு 1 தான் இருக்கு, நாட் மோர் தென், அதாவது மோர் டொமைன் இல்லை அப்படின்றதையும் செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் வருது அப்படின்னாலே இது 1 to 1 அண்ட் ஆன் டூவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தட் இஸ் கால் பைஜெக்டிவ். ஸோ இவ்வளோதான் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது சம்ஸை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், சம்ஸ் போடும்போது நம்ம கண்டிப்பாக இந்த ஓவல் இமேஜை போட்டு இந்த மேப்பிங்கை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சம்மை போட்டு பழகிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா போக போக நமக்கு சம்ஸ் ஈஸியாக போயிடும். ஸோ வாங்க அடுத்தது எக்ஸசைஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.